சொல்லுவாங்க படித்த பாருங்க. பேதுரு சொல்றாரு, இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்திருக்கீங்க. நீங்கள் இப்பொழுதும் அறிந்திருக்கிற சத்தியத்திலே உறுதிப்பட்டு இருந்தோம். சத்தியத்தை அறிந்திருக்கீங்க, சத்தியத்துல உறுதிப்பட்டிருக்கீங்க. அப்படி இருந்திருக்கிறோம் சொல்றாரு, உறுதிப்பட்டு இருந்தோம். உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாக இருக்க மாட்டேன். எப்பொழுது உனக்கு தெரியுது, நீ அறிஞ்சிட்ட, அந்த சத்தியத்தை அறிஞ்சிட்ட, இல்ல உறுதிப்பட்டிருக்க. ஆனாலும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாக இருந்தேன். அசதியா இருக்கவே மாட்டேன்னு சொல்றாரு. அடுத்த சொல்றாரு, நான் போகக்கூடிய நாட்கள் வந்துட்டு, ஆனாலும் நான் இருக்கும் வரையிலும், இந்த கூடாரத்தில் இருக்கும் வரையிலும் அதை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். அதை எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன் சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்போ இது எவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்க பார்த்துக்கொள்ளலாம். இந்த காரியங்கள் எவ்வளவு முக்கியம் என்பதை நான் பார்த்துக்கொள்ளலாம். அதனாலதான் இதை நான் இன்னும் கொஞ்சம் நாம் எடுக்கலாம் பார்க்கிறேன். மூணு படிக்கிற பாருங்க. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே சொல்லுங்க, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தரிலிருந்துமன்றி இச்சையினால் உலகத்தில் உள்ளான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக பொருட்டு மகா மேன்மையான அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். எவைகளினால் அளிக்கப்பட்டிருக்கு? அவரை அறிகிற அறிவினாலே. ஆமென். இந்த வாக்குத்தத்தம் நமக்கு எதுக்காக வச்சிருந்தான்? அவரை அறிகிற அறிவினால இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயம் கொடுக்கப்படணும். இதெல்லாம் கொடுத்தாதான் இந்த ஆசீர்வாதம் நமக்குள்ள வரும். எதை ஜீவனுக்கு வேண்டியது, தேவ பக்தி வேண்டியது, அவை தந்தரமதே கேட்டுக்கு தப்பி சண்டைக்கு தப்புக்குது, திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவங்களா வைக்குது. நம்ம மனது சுபாவமா அதாவது திவ்ய சுபாவமா சாந்த சுபாவமா இருக்க என்னெல்லாம் தேவையோ அத்தனையும் அந்த வாக்கு தத்துவம் நிறைவேற்றும்படிக்கு நமக்கு அது அளிக்கப்பட்டிருக்கிறது. எதுக்காக? இது யாருக்குள்ளே நிறைவேற்றப்படும் சொல்லப்படுது? அவரை அறிகிற அறிவு உடையவர்கள். ஆமென். அப்போ இது எல்லாம் வரணும்னா நீங்க ஒன்னே ஒண்ணு செய்யணும். அவரை அறிகிற அறிவுக்கு மேல் நீங்க தாகமுடையவர்களாக இருக்கணும், வாஞ்சை உடையவர்களாக இருக்கணும். இந்த வேதத்தை கடமைக்கு படிக்கிறதா நீங்க படிக்க கூடாது. இந்த வேதத்தை நம்ம படிக்கிறதா ஏதாவது செஞ்சுவாரே படிக்கிறது இல்ல. இந்த வேதத்தை உங்க வாழ்க்கையே. ஆமென். இதுதான் உங்க வாழ்க்கை. இதுல நீங்க சரியாயிடும், என்ன சரியாயிடும். இதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சா வேற எல்லாமே உங்களுக்குள்ள அது நிறைவேற்றப்படும். இல்லன்னா வார்த்தை பொய்யாயிரும். இல்லன்னா நீங்க கேட்பீங்க, அந்தவரே நான் உண்மை அறிகிற அறிவினால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கிறது. இது எனக்கு எழுதப்பட்டிருக்கு, இதெல்லாம் எனக்கு முன்னின்று எழுதப்பட்டிருக்கிறது, இதனால எனக்கு வாக்குத்தத்தம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நீங்க என்ன செய்யணும்? ஒரு ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு, ஏதோ ஒரு பெரிய தேவைகள் இருக்குது, ஏதோ ஒரு உங்களுக்கு உங்களாலே செய்ய முடியாத ஒரு காரியம் இருக்குது. அப்படி என்றால் நீங்கள் எழுதி வச்சு சொல்லுங்க, நான் அவரை அறிகிற அறிவுக்காக நான் இந்த நேரத்தை ஒதுக்குறேன். இது எல்லாம் அவர் 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல 3-4 படி இதை நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. அவன் 2 பேதுருல 1ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தின்படி அவர் நமக்கு அதை நிறைவேற்றுவார். நான் என்ன செய்வேன்? அவரை அறிகிற அறிவுக்காக நான் நேரத்தை ஒதுக்குவேன், நான் அதை மனதை செலுத்துவேன், அதனை நான் பிரியமாக இருப்பேன். என்னுடைய வேலை அந்த வேலை, அவருடைய வார்த்தை நிறைவேற்றுவது ஆவியானவருடைய வேலை. ஆமென். அவர் நீ செஞ்சனா நான் செய்ய மாட்டேனா? வெற்றி பெற்றியா? பரிசு நான் தரேன் அப்படின்றார். ஆமென். நீ வெற்றி பெற்றியா? பரிசு அப்படி உடனே நினைச்சுவாரு கொடுத்தார். அப்ப நம்மளுடைய வேலை உங்கள் நேரங்களிலே உங்களுக்கு உங்கள் சிந்தைகளை வீணானதுக்காக நீங்கள் ஒதுக்காதபடி அவரை அறிகிற அறிவுக்காக நீங்கள் ஒதுக்க ஆரம்பிங்கள். உங்கள் மனதை அதற்காக நீங்கள் ஒதுக்க ஆரம்பிங்கள். உங்கள் மனதை அவரை அறிகிற அறிவிலே நிறைந்திருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த உலகத்தை அறிகிற அறிவுக்காக உங்கள் மனதை நீங்கள் முயற்சி பண்ணி கொண்டிருப்பீங்கன்னா இந்த
1/4 மணி நேரம்னாலும் சரி, ஒரு 2 மணி நேரம் தான் வருது. இந்த 2 மணி நேரத்துல உங்க மனநிலைமைகள் எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு தெரியாது. இப்ப கூட அனைவருடைய மனநிலைமைகள் எங்க ஓடிட்டுன்னு தெரியாது. இதை நீங்க வச்சுக்கிட்டு வேற இருக்கிற அந்த ஒரு வாரத்திலயும் 10 மணி நேரம் 12 மணி நேரம் அப்படியா வர்ணிச்சு அத ஒரு சின்ன கதை அப்படி வர்ணிச்சு மணிக்கணக்கா இழுத்து அதை உள்ள அப்படியே நிரப்பி வைத்து சோத்திரம் இந்த வசனம் உள்ள ஏறாது. இந்த வசனத்துப்படி உங்களுக்கு விசுவாசிக்க தோணாது. இந்த வசனத்துப்படி நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயம் வராது. அதுக்கு தான் என்ன செய்யணும், இரவு பகலும் அவருடைய வசனத்துமே தியானமா இருக்கிறவன், பிரியமா இருக்கிறவன் பாக்கியவான்கள். அவங்க எல்லாம் பாக்கியவான்கள். ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன் யார சொல்லலாம் தெரியுமா? அவன் வார்த்தைகள் வாட்சியா இருக்காங்க பாருங்க, வார்த்தையை கனப்படுத்த துடித்து கொண்டிருக்காங்க பாருங்க. அவங்களே மாதிரி ஒரு பாக்கியவான்கள் ஒருவருமே இல்லை. அவங்க எப்படி இருப்பாங்க? கணிதம் திராட்சை கொடிய போல இருப்பாங்க. எப்பொழுதும் இளைஞராய் வார்த்தை கூட இருப்பாங்க. எப்பொழுதும் வார்த்தைகள் நீர்காலிலே அவர்கள் நடப்பட்டவராக இருக்கிறபடினால் எப்பொழுதும் அது வெளியிறக்கமான பலனை கொடுத்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இந்த வாரத்துல கொஞ்ச நேரம் கொஞ்சோட தண்ணி ஊற்றிட்டு போற மரத்துக்கும் இந்த நீரோட எப்பவும் ஓடிக்கிற மரத்துக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? வித்தியாசம் இருக்கும். அது அப்படிதான் இருக்கும். இது அதே மரத்தை தான் நீங்க வைக்க, அது வாட்சிமே தான் இருக்கும். ரெண்டும் ஒரே விதை தான். எங்க போட்டுக்கிறோம் அப்படிதான் வித்தியாசம். விதை ஒரே விதை தான். அந்த விதைய ஒரு வெட்டாந்தரையில போடுறதுக்கும் ஒரு நல்ல நிலத்துல போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? நீங்க தண்ணி ஊத்துங்க, இந்த டெய்லி தண்ணி ஊத்துங்க, இந்த 10 நாளைக்கு ஒரு தண்ணி ஊத்துங்க, எந்த மரம் நல்லா வளரும்? எது அதிக தண்ணியை எடுத்துக்கொள்ளுதோ அது வெளியிறக்கமாய் பலனை கொடுக்கும். வார்த்தையில நீங்க அதிகமா தியானிப்பீங்க, மனதை செலுத்துவீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுடைய நினைவுகள் எல்லாமே ராஜ்ய தன்மைக்குள்ள வந்துடும். நீங்க எல்லாமே இந்த பூமிக்குரியதை எதிர்பார்த்துருக்கீங்க. ராஜ்யத்திலிருந்து வருது, எனக்கு ராஜ்ய தன்மையிலிருந்து வருது. இதெல்லாம் ஆபிரகாம் சொன்னார். ஒரு ராஜா என்ன செய்யறான்? 3 ராஜாவை 4 ராஜாவை பிடிச்சிடுறாங்க. ஆபிரகாம் ஆட்களை அவ்வளவு ராஜாவை அடிச்சு திருப்பி கொண்டு வரான். கொண்டு வந்த இந்த ராஜாக்கள் உங்களுக்கு ஏதாவது வெள்ளி பொண்ணு வேணுமா அப்படி சொல்லல. ஆபிரகாம் சொல்றான், உங்களுடைய சிரட்டை கூட நான் வாங்க மாட்டேன். ஏன்? என் தகப்பன் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் என்னை ஆசீர்வதிப்பார். நீ தந்து நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லாதபடிக்கு உம்மிடத்துல ஒரு சிரட்டையாக நான் வாங்க மாட்டேன் என்கிற வைராக்கியத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு வசனம் படிச்சேன், ஆச்சரியமா இருந்துச்சு. தேவனே சொன்னார், இவர்களுக்கு நான் தேவன் என்பதை நான் பாக்கியமாய் கண்டேன் என்று ஆபிரகாமை பார்த்து சொல்றார். பாருங்க, எபிரேயர் 10 எபிரேயர் 11 பாருங்க. எபிரேயர் 11ல 16வது வசனம். எபிரேயர் 11வது அதிகாரத்துல 308வது பக்கத்துல, அதே அல்ல ஆகிலும் மேன்மையான பரம தேசத்தை விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட்ட வெட்கப்படுகிறது இல்லையா? அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. என்னதுன்னா ஆபிரகாம் தன் சொந்தத்தை விட்டுட்டு வந்தான். எவ்வளவு பிரச்சனை சொந்த நாமத்துக்கு மறுத்து இருக்கலாம். அவன் போவதற்கு என்ன செய்யலாம் விரும்பல. சொன்னதுக்கு காத்திருந்தான். அதனாலதான் 14 அதை என்ன ஆகிலும் மேன்மையான பரமதேசத்தை விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படலையா? அவங்க தேவன் சொல்ல நான் இதை பெருமைப்படுறேன் அப்படிங்கிறார். நான் சொன்ன ஆபிரகாம் எங்கள் தேவன் அப்படின்னு சொன்னதை அவர் பெருமைப்படுறார். இதே ஒரு அவிசுவாசி எங்க தேவன் சொன்னா வெட்கப்படுவார். நீ எப்படி சீசனா வச்சிருக்க பாருன்னு சொல்ல மாட்டாரா? ஆனால் எஜமான மேல் வைராக்கியமா இருக்கிறோம் பார்த்து எஜமான் சொல்றாரு, பெருமைப்படுறேன், நான் உனக்கு எஜமானா இருப்பது நான் செய்றேன், பெருமைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஆமென். உங்களை பார்க்க சொல்ல தேவன் அழைக்கணும். கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினதை குறித்து நான் பெருமை பாராட்டுகிறேன். தேவன் நினைக்கிறது நம்மளுக்காக இந்த பூமியில கிறிஸ்துவை கொடுத்தது நல்லது என்பதை அவர் பார்க்கணும். எப்போ நீங்கள் அவருடைய சாயல் என்பதை நீங்கள் அறியும் பொழுதுதான், அவருடைய வித்து என்று நீங்கள் விசுவாசிக்கப்படுவதுதான், நீங்கள் உங்க மனதில் அவருடைய வித்து அவருடைய பிள்ளைங்கிறதை நீங்கள் நம்பும் பொழுதுதான் அது உங்களுக்கு செயல்படுது. ஆமென். அதை பார்க்கும் பொழுது தேவன் பெருமைப்படுவார். இந்த ஆபிரகாம் பார்த்து சொல்றார், அவன் நினைச்சா போயிருக்கலாம்,
எல்லா காரியத்திலும் எதற்காக ஆவியானவர் யாரை மகிமைப்படுத்துவாராம்? என்னை மகிமைப்படுத்துவார் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆமென். அவர் வரும்பொழுது அவர் என்னை குறித்து உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவர் நான் இல்லாதனால் என்னை மகிமைப்படுத்துவார். ஆமென். ஆவியானவர் பேசுறார்னா அந்த கிறிஸ்துவை தான் மேன்மைப்படுத்திக் கொண்டே இருக்கும். அங்க மனுஷ மேன்மை இருக்காது. ஆமென். மனுஷ மேன்மை இருக்காது. கிறிஸ்துவை குறித்து மேன்மையை மிஞ்சி அது எதுவா இருந்தாலும் அது நமக்கு குப்பைதான். அல்லேலூயா. கிறிஸ்துவுடைய தகுதிக்கு மிஞ்சி எந்த தகுதியை சொன்னாலும் அது குப்பை. ஆமென். கிறிஸ்துவின் தகுதியே நித்தியமானது, அதுவே உறுதியானது, அதுவே நிரந்தரமானது. மனித தகுதி மாறிக்கொண்டே இருக்கும். மனித தகுதி நீங்க ஒரு 100% இருக்கு, 50% ஓடிப்பீங்க. அடுத்த பார்த்துட்டா முடிச்சு மறுபடியும் ஓடணும். ஆனா தேவன் உங்களுக்கு தகுதிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். உங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார். சொல்லுங்க, எங்களுடைய தகுதியோ தேவனால் காக்கப்பட்டது. ஆமென். அப்ப நீங்க அவரை அறிவதற்கு நேரம் ஒதுக்குவீர்களா? எதை அறிவதற்கு? சுவிசேஷத்தை அறிவதற்கு. ஆமென். அறிவதற்கு நீங்க நல்லா யோசிச்சு கொள்ளணும். எதை அறிவதற்கு நீங்க யோசிச்சு கொள்ளணும். அப்போஸ்தலர் எதை குறித்து பேசினாலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். இல்ல அப்போஸ்தலர் படித்தார்கள், அவர்கள் சுவிசேஷத்தை எப்போ பிரசங்கம் பண்ணினார்கள், சுவிசேஷத்தை எப்போ பிரசங்கம் பண்ணினார்கள், இதுவே சொல்லப்பட்டிருக்கும். அப்ப சுவிசேஷம் என்றால் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சுவிசேஷம் என்றால் என்ன? நற்செய்தி. இந்த நற்செய்தி என்ன? இதோ இயேசு கிறிஸ்துவை நமக்கு இவ்வளவாய் தந்து நம்மை அன்பு கூறினார். தேவன் என் குமாரனை கொடுத்து இவ்வளவாய் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். என்னத்தை அன்பு கூர்ந்தார்? நம்முடைய பாவங்களை அவர் மேல் வைத்தார், நம்முடைய அக்கிரமங்களை அவர் மேல் சுமத்தப்படினார், நம்முடைய மீன்களை அவர் மேல் சுமத்தப்படினார், நம்முடைய நோய்களை அவர் மேல் சுமத்தப்படினார், நம்முடைய பாவத்தை அவர் மேல் சுமத்தப்படினார், மரணத்தை அவர் மேல் சுமத்தப்படினார். இதையெல்லாம் அவர் மேல் சுமத்தப்படி நம்மளை மீட்டெடுத்தார். அதுதான் சுவிசேஷம். அதைத்தான் நீங்கள் அறிந்து கொள்ளணும். இதை அறிவதற்கு நாம் உங்கள் மனதை செலுத்த வேண்டும். பிதாவும் இயேசுக்குள்ள உறவு என்ன? இன்னைக்கு மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார், மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார், மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். இந்த மாசம் ஃபுல்லா சர்ச்சை தான் கேட்கப்படும். எதற்காக மாட்டுத் தொழுவுக்கு வந்தாருன்னு பார்க்கணும். அடிமை ரூபம் இருக்கிறார். அடிமை ரூபம் எதற்காக? நீ அடிமையா இருக்கப்படாதுன்னு இருக்கார். அல்லேலூயா. பிதாவுக்கு பொறுப்பு கிடையாது. இயேசுவை பகதிக்கிறது பொறுப்பு கிடையாது. உங்க மேல் வச்ச அன்பு. நீங்கள் அடிமையா இருக்கப்படாததற்காக தான் அவரை பிறக்கும் போதே அடிமை ரூபத்தில் வச்சார். நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. நியாயப்பிரமாணம் ஆகாரின் அடிமைதான் என்று சொல்கிறது. அந்த அடிமைக்குள்ளாக உயர்த்தப்படுத்தி வச்சார். அல்லேலூயா. நீ அடிமையா இருக்கக்கூடாததற்காக. ஆமென். அதுல இருந்து சிலுவையில முடிந்தது வரைக்கும், உயிரோடு எழுப்பது வரைக்கும் அறிகிறது தான் நம்மளுடைய வேலை. அந்த ஒவ்வொன்றையும் அறிகிறது தான் நம்மளுடைய வேலை. அதுதான் சுவிசேஷம். அல்லேலூயா. அதை நீங்க ஒவ்வொரு அறிவினாலும் நீங்கள் விடுதலைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீங்க. உங்கள் மனதில் புதிதாக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. நீங்கள் உரிமையாக சொல்லுவீர்கள். எத்தனை பேர் நீங்க அதை நம்ப முடியுது? தேவ பிதாவுடைய வித்து நாம் அப்படியே நம்ப முடியும். நல்ல யோசிச்சு பிதாவுடைய வித்தம், பிதாவுடைய வித்து அது எப்படி இருக்கும்? இந்த மாம்பழம் இருக்கு பாருங்க, மாம்பழத்துல ஒரு விதை வருது அப்படிதானே? அந்த விதையை போட்டோம்னா அந்த விதையை எப்படிதான் வரும்? அந்த மாமரம் மாதிரியே வரும். அப்ப பிதாவின் வித்திலிருந்து வந்திருக்கிற நம்ம, அதான் சுவிசேஷம். மறுபடியும் பிறந்தவங்க, மறுபடியும் பிறந்தவங்களாகி நாம அவங்க தான். அதான் நம்ம ராஜ்யத்தின் புத்திரர்கள் நம்மளை சொல்லுகிறது. நம்மளை பற்றி என்ன சொல்லுகிறது வேதம்? தேவ ஆவியுடையவர்கள் ராஜ்யத்தின் புத்திரர்களாக இருக்கிறார்களே. பரலோகத்துல இங்கே இருக்கிறார்களே. ஆமென். அப்போ ராஜ்யத்தின் புத்திரர்களா நம்ம ராஜ்யத்துக்குரியவர்கள். பிதாவுடைய புத்திர. அப்ப அந்த தன்மை உங்களுக்குள்ள இருக்குது. அதே விசுவாசி அதை சிந்திக்கப்படாதபடி மனதை குருடாக்கி கொள்கிறான். அதை சுய நீதியை கொடுத்து அவர் எப்படி அவர் பக்கத்துல நீ போக முடியுமா? அவர் அப்படிப்பட்டவர் அல்லவா? அது அப்படிப்பட்டவருக்கு இருந்து எங்க அப்பா நல்லவரா இருந்தாரா, எங்க அப்பா வழியா பிறந்திருக்கா, நான் அதே வாரம் என்னென்ன ஒண்ணு இல்லை. அது உறவுல வருது, அது ரத்த உறவுல வருது. ஆமென். ஒரு சிங்க குட்டி பார்த்து ஒரு குட்டியை பத்து படுத்து உடனே நாய் குட்டி பார்க்குது.
பண்ணுது. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது எப்படி நடக்கும்? நாய்க்குட்டி அப்படிதான் நடக்கும். சிங்கக்குட்டி அது என்ன யுத்தத்துக்கு எதுவுமே ட்ரை பண்ணாம இருந்தாலும் அது போனா அடிச்சு தீக்க தான் செய்யும். ஏன்னா அது ரத்தங்கள் அப்படி, அது தகப்பனுடைய உறவு அப்படிப்பட்டது. அதனுடைய பிதாவின் உறவு இருக்கீங்கன்னா நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். ஆமென். இந்த தன்மைக்குள்ள நீங்கள் வரும் பொழுதுதான் உங்கள் மனங்கள்லாம் புதிதாக்கப்படுகிறது, உங்கள் மன எல்லைகள் விரிவாக்கப்படுகிறது, இந்த உலகத்தை குறித்த அந்த மனநலன்கள் மாற்றப்படுகிறது, இந்த உலகத்தை குறித்த அந்த பாவங்கள் அதெல்லாம் உங்களை விட்டு நீக்கப்படுகிறது. யாருக்குமே இயேசு கிறிஸ்துவை நீக்கிவிட்டார். அதைத்தான் நாங்கள் சுவிசேஷமா உங்களுக்கு அறிவித்துட்டு இருக்கிறோம். உங்கள் கடன்கள் நீக்கப்பட்டாச்சு. இன்னமும் வேதத்தை படித்து அறிக்கையிடுங்கள். என் கடன்கள் நீக்கப்பட்டு நான் அநேகரை கடன் கொடுக்கிறவனாக இருக்கிறேன் என்று சொல்லுங்க. ஆமென். என் நோய்கள் தீர்க்கப்பட்டு நான் கிறிஸ்துவின் களத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுங்க. ஆமென். உறுப்புல எங்க இருந்தாலும் அது சரியாக்கப்படும். என் ரத்தம் கிறிஸ்துவின் ரத்தம் என்று சொல்லுங்க. என் எலும்பு நரம்புகளும் கிறிஸ்துவுடைய என்று சொல்லுங்க. ஆமென். உங்களுக்குள்ள எல்லாவற்றிலும் எல்லாமா இருக்கிறார் என்று சொல்லுங்க. இதெல்லாம் நீங்க விசுவாச அறிக்கையாக எடுங்க. இதெல்லாம் உறவு. இந்த அப்பா, எங்க அண்ணன், எங்க அக்கா இதெல்லாம் சொல்றது நம்ம ஏதாவது தகுதிப்பட்டா வரணும். உங்க அப்பாவையோ உங்க அண்ணனையோ உங்க அக்காவையோ உறவு சொல்லி கூப்பிடுங்க. ஏதாவது தகுதிப்படணுமா? நீங்க தகுதிப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது என்னுடைய நான் ரத்தம் வரல, அவங்க ரத்தம் வரல, நான் இருக்கிறேன், அவரை கூப்பிடுறதுக்கு எனக்கு உரிமை உண்டு. அல்லேலூயா. ஆமென். அதே போலதான் அப்பாவுடைய அந்த எல்லாமே அது உங்களுக்கு இயற்கையாக உங்களுக்கு செயல்படுகிறது. நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். காரணம் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருக்கும் பொழுது பிசாசனான மனதை குருடாக்கி கொள்கிறான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்றேன், உங்க மனக்கண்கள் திறக்கப்படுவதா. நீங்க சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிய ஆரம்பிங்க. ஆமென். ஆயிரம் பிரச்சனை அதெல்லாம் உங்க மனதில் செலுத்தாம நீங்கள் இயேசு எனக்கு என்ன செஞ்சிருக்கிறார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் எழுதப்பட்டிருக்கிறபடி இதோ இந்த பிரச்சனைக்காக, இந்த மீறலுக்காக எனக்காக இயேசு காயப்பட்டிருக்கிறார். என் மீறலுக்கான தண்டனை ஏற்கனவே இந்த பூமியில நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மறுபடியும் ஏன் எப்படி தண்டனை வர முடியும்? ஏன் தண்டனையை ஏற்கனவே நான் நிறைவேற்றப்பட்டிருக்கீங்களா, மறுபடியும் நான் எப்படி தண்டனை அனுபவிக்க முடியும்? அனுபவிக்க முடியாது. என் கடை இருக்குது, என் கடத்தை என் முன்னாலே யாரோ ஒரு ஆள் அடைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த கடைக்கார மறுபடியும் என்கிட்ட வந்து கேட்டாங்க கொடுப்பனா? கொடுக்க மாட்டேன். கடன் அடைக்கப்பட்ட ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? இந்த மனநலமைகளை வந்து நீங்க பேச ஆரம்பிங்க. இதெல்லாம் நீங்க காணல, ஆனா விசுவாசம். அதுதான் புதிய ஏற்பாட்டு சபையின் அதான் விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அல்லேலூயா. எந்த காரியமா இருந்தாலும் அங்கே விசுவாசம் செயல்படாவிட்டால் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஆமாம், கூட வேண்டும் என்றால் உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்கப்படும்படியா, உங்கள் விசுவாசம் செயல்பட வேண்டும் என்றால் வார்த்தை மேல் வாஞ்சையா இருங்கள். கலக்கமில்லாத ஞானப்பாலாகிய தேவனுடைய வார்த்தை மேல் வாஞ்சையா இருங்கள். அதை அறிய வேண்டும் என்று வாஞ்சை கொள்ளுங்கள். சத்தியத்தை கேட்பதற்கு உங்கள் செவிகள் திறந்திருக்கட்டும். சத்தியத்தை கேட்க மனதிலேயே இருங்கள். அல்லேலூயா. ஆமென். நீங்க சகோதரருக்கு வந்து ஒரு வசனம் படிச்சிட்டு இருந்தாங்க. அதுல படிச்சு அவங்களுக்கு காட்டினாங்க. அது சொல்லப்படுது, பலவித போதனையினால் அகப்படாதபடி சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நான் தேவநீதியில இருக்கிறேன். நிறைய சுயநீதி பேசப்படுது. அந்த சுயநீதி பேசப்படுது. இப்ப நான் டிவி பார்க்க முடியல, அந்த தேவநீதியை குறித்த செய்திகள் சில டிவியில தான் ஓடுது, சில மணி நேரம் தான் ஓடுது. அதை மட்டும் என்னால பார்க்க முடியும். ஏன் இதையும் அதையும் நான் நினைச்சு பார்த்தேன், என் மனது வந்து ரெண்டு விதை உள்ள என்ன செய்யும், வளம். ரெண்டு விதை என்ன செய்யும் உள்ள. எதுக்கு நான் இடம் கொடுக்கிறேன் அப்படிங்கிறது என்ன செய்ய முடியாது, தெரிய முடியாது. அல்லேலூயா. அதான் சொல்றாங்க, பலவித போதனைகளால் அக சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அப்ப நம்ம வந்து எடுத்து காண்கிறார். அப்போ எதனால நான் இந்த சத்தியத்தை நீங்கள் இந்த சத்தியத்துக்குள்ள, அதாவது அந்த கிருபையை பத்தி சொல்லுவாங்க. இதை நீங்க கேட்கும் பொழுதே கொஞ்ச நாள் இதை மட்டும் கேளுங்க, அப்பதான் புரியும். நீங்க கேட்டுட்டு அடுத்த நீங்க வேற ஒண்ணு கேட்பீங்க, அங்க சுயநீதியை பத்தி பேசும், அங்க ஒரு ஏற்பட்டுள்ள நியாயப்பிரமாணம் இருப்பாங்க. இங்க இவர் செய்யாதபடினால் தேவன் அவரை
அடிச்சது உண்மைதான். அங்க ஒரு பலி செலுத்தப்படல. அல்லேலூயா. பலி செலுத்தப்பட்டிருக்கிறது. அங்க சத்தியம் வெளிப்படவில்லை, இங்கு சத்தியம் வெளிப்பட்டிருக்கிறது. ஆமென். அங்க கிறிஸ்து உங்களுக்கு வரவில்லை, இங்க கிறிஸ்து நமக்கு வந்து விட்டார். ஆமென். காலங்கள் மாறி இருக்கிறது. அல்லேலூயா. அப்புறம் இந்த ரெண்டையும் நீங்க பார்த்து, இந்த ரெண்டையும் நீங்க வீட்ல தியானம் பண்ணுங்க. நல்ல தியானம் பண்ணீங்கன்னா இந்த அடுத்தவ 5, 6, 7 பாருங்க. 5வது அதிகாரம் 5வது வசனம் 6, 7 பாருங்க. சொல்லப்பட்டு பாருங்க, இப்படி உங்களுக்கு வாக்குத்தத்தம் அளிக்கப்பட்டதுனால இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு, என்ன விசுவாசம்? அவரை அறிகிறதுனால இந்த வாக்குத்தத்தம் எனக்கு வருது, எனக்கு ஜீவன் வருது, கேட்டு தப்பிக்கப்பட்ட இது மேல உள்ள விசுவாசம். இந்த விசுவாசத்துல என்னதான் வரணும்? விசுவாசத்தினாலும் தைரியம், தைரியத்தினால் ஞானம், ஞானத்தோடு இச்சை அடக்கம், இச்சை அடக்கத்தோடு பொறுமை, பொறுமையோடு தேவ பக்தி, தேவ பக்தியோடு சகோதர சிநேகிதம், சகோதர சிநேகிதத்தோடு அன்பு, இவைகளை கூட்டி வளருங்கள். எதுக்கு அப்படின்னா இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வீணரும் கனிதருமாய் இருக்க ஒட்டாது. அத நீ 3 நாள்ல நீங்க சரியா வந்துட்டீங்கன்னா இந்த 5, 6, 7 எல்லாம் இருக்கு பாருங்க, இது எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். விசுவாசம் வந்துரும், தைரியம் வந்துரும், ஞானம் வந்துரும், இச்சையடக்க வந்துரும், பொறுமை வந்துரும், சாந்த வந்துரும், அடுத்த பேர் அன்புக்கு வந்துரும், சகோதர மேல் அன்புக்கு வந்துரும். இது எல்லாமே உங்களுக்கு வந்துரும். ஏன்னா அங்க பாவவதை இல்ல, அங்க நீதி இருக்கிறது. அங்க பிதாவிற்கு கொண்டிருக்கிறோம். நீங்கள் மறுபடியும் பிறக்கிறோம் என்பதை உறுதியாக நம்ப ஆரம்பிக்கிறீர்கள். இங்க ராஜ்யத்தின் புத்திரர்கள் உறுதியாக நம்ப ஆரம்பிக்கிறீர்கள். அது நிமித்தம் அந்த நீதினாலே உண்டான நித்திய ஜீவன் உங்களுக்குள் செயல்படுகிறது. ஆமென். அப்போ இதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கணும். அடுத்த 9 இவைகள் இல்லாதவன் எவனோ, இந்த 3 வகை வசனத்திலும் என்னென்ன கனியை குறித்து கொடுப்பேன். இதெல்லாம் இல்லாதவன் எவனா அவன் முன் செய்த பாவங்களை தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து போவான். என் பாவத்துக்காக சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன், இயேசு கிறிஸ்து ரத்தம் என்னை சுத்திகரித்தது என்பதை மறந்து கன்சொருகி போன குருடனாய் இருப்பான். கன்சொருகி போன குருடனாய் இருப்பான். அடுத்தது ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பை தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடைவிட மாட்டீர்கள். ஆமென். ஏன்னு சொல்றாங்க, ஒரு காலம் இடைவிட மாட்டீங்களாம். அதுல இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். இங்கேயுமே உங்களுக்கு இடைவிட விட மாட்டீங்க. அங்கே நித்திய ராஜ்யம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படுகிறது சொல்லுங்க. பரிபூரணமாய் அளிக்கப்படுகிறது. ஹalleluya. இயேசு சொல்றார் பாருங்க, வழி எடுக்கணும் நெருக்கமாய் இருக்கிறதுன்னு சொல்றார் பாருங்க. அது என்ன வழி? விசுவாச வழி. அந்த விசுவாசத்துக்கு நீங்க சபைகளை பாருங்க, விசுவாச வழினாக்கி கிறிஸ்து மேல் உள்ள விசுவாசத்துல நாம் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டோம்னு சொல்றோம். ஆனா சபை விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகிறதா இல்ல நீதிமானாக்குவதற்காக அவர்கள் தியாகம் பண்ணுகிறார்களா என்பதை யோசித்து பாருங்க. அப்ப யாருக்கு இந்த பரிபூரணமாய் அளிக்கப்படுகிறது? இந்த இதை அறிந்த அறிவினால் இந்த கனிகள் வருகிறது. அவன் இதை அறியாதவன் கன்சொலிங் போன குருடனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்ட உங்க சித்தத்தை அறிந்து கொள்ளுங்க. நீங்க அறிந்து கொண்டால் உங்களுக்கு நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாக அளிக்கப்படும். 12 தெளிவா சொல்றாரு. இதை நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்க சத்தியத்தில் உறுதி பெற்றிருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாகிறேன். எப்பொழுது நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். வாரத்துல ஒரு நாள் இல்ல, எப்பொழுதும் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். அன்றைக்கு தினமும் அவங்க பிரசனம் பண்றாங்க, கேட்கறாங்க. என்னத்துல பிரசனம் பண்ணாங்க? இயேசு கிறிஸ்துவை குறித்தே பிரசனம் பண்ணாங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து அதுக்கு நிலவரமாக பழைய ஏற்பாட்டை இருப்பாங்க. அங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து இப்படி எழுதியிருக்கிறது, ஏசாயாவை இப்படி எழுதியிருக்கிறது, எரேமியாவை இப்படி எழுதியிருக்கிறது. எதுக்கு எடுப்பாங்க? கிறிஸ்துவுக்கு அடையாளமாக முன் அடையாளமாக எழுதப்பட்டதை அவர்
வருவார், அவருக்கு செவி கொடு என்று மோசேயும் சொல்லியிருக்கிறாரே என்று அதையெல்லாம் எதற்கு எடுப்பாங்கன்னா பலனுக்கு எடுக்க மாட்டாங்க, அடையாளத்துக்கு எடுப்பாங்க. ஆமென். பலன் வேற, அடையாளம் வேற. அடையாளம் நினைக்கிற உண்மையா இருக்காது, ஆனா பலன் தான் உண்மையானது. ஆமென். அதனால